இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி என்பவர்கள் ஒரு சில பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் 12 ராசிகள்லேயே நிறைவு ராசியாக வர்றதுனால பெரும்பாலும் நிறைவு அப்படின்னாவே மோட்ச நிலையை குறிக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. கடகம் விருச்சகம் ராசியை போல் இதுவும் ஒரு நீர் ராசி. 2 மீன்கள் தான் இவங்களுடைய ராசி சின்னம். மேலை நாட்டில் பிறந்தவங்க பெரும்பாலும் பிப்ரவரி முதல் மார்ச் 20 வரை பிறந்தவங்க மீன ராசின்னு கருதப்படுவாங்க. நமது நாட்டில் சந்திரன் மீன ராசியில் இருக்கும்போது பிறந்தவங்க மீன ராசியில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம்லாம் இந்த மீன ராசியில் அடங்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பு பொதுவாகவே நாங்கள் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். முதிர்ச்சியான மனநிலை உடையவங்களாக இருப்பாங்க. எல்லோரிடமே ஒரு பரிவு, பண்பு நிறைந்தவங்களாக இந்த மீனராசி என்பவர்கள் பேசுவாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு இன்பம் அப்படின்னு வந்தால் கூட சமநிலையோடு பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. எதற்குமே அதிகம் அலட்டி கொள்ள மாட்டாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கலையில், இலக்கியத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க எடுக்கிற துறையில் ரொம்ப பிரபலமானவங்களாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேகம், ஒரு கடமை, ஒரு வீரம் உள்ளவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. தொழிலில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகம். தொழில்நுட்பம் இவங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் நிதி சம்பந்தமான தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய ராசி என்பதனால குருவோடைய வாரம் வரும்போது குறிப்பாக வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை இந்த மீனராசி என்பவர்கள். வாங்க நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கட்டாயம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மன நிறைவான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் அமையும். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது ரொம்ப யோகம். எனவே கடமை, கட்டுப்பாடு, அதோட கூட ரொம்ப நாளாக கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் கட்டாயம் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கவலை படிப்படியாக தீரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் அமையும். இனிமை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி வரும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுது நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பார்வை பரிபூரணமாக உங்களுடைய ராசியில் பதியும் போது இந்த நேரம் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் நல்ல ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக முடியாது அப்படின்னு கைவிட்டு போன பொருள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அதோடு கூட உங்களுடைய இல்லத்திலேயே ஏதாவது ஒரு சுப செய்தி, சுப காரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வாங்க முடியவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அதில் போதுமான ஆதாயம் கிடைக்கல. மனை வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் அதில் ஆதாயம் கிடைக்காம அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த சொத்தின் மூலிமா இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக பணி நிரந்தரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கும். விருப்ப ஓய்வூதியம் பெற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுய தொழில் தொடங்கி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பாதியில் நின்ற பணியெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மாதத்தில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால விரயஸ்தான அதிபதி விரயத்தில் சனி பகவான் வக்கிரகம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத விரயங்கள் டக்கு டக்குன்னு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. விரயங்கள் ஏராளமாக வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ ஏற்படாது. அதற்கேற்றாறு போல் ஒரு பக்கம் வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். கவலைப்பட வேண்டாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும், ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாகும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சனியும் ராகுவும் இணைந்து பயணிக்கிறாங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டில் ஒரு வாகனம் பழுது பார்க்காம அப்படியே நிறுத்தியே வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாகனத்தை இந்த காலகட்டத்தில் பழுது பார்ப்பீங்க. பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்து நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஐப்பசி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் வந்த செவ்வாய் இப்போது பாக்கியஸ்தானத்தில் வருவதனால எல்லா விதமான நன்மைகளும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பெற்றோர்கள் வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு பிரியமானவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நல்ல காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். விலகி சென்ற உடன்பிறப்புகள்லாம் உங்களை விரும்பி வந்து நட்பு பாராட்டுவாங்க. வாங்கிய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் வாழ போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா அதெல்லாம் கூட கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பாகப்பிரிவினை பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாகப்பிரிவினை பிரச்சனையெல்லாம் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. ஐப்பசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துலா ராசிக்கு செல்ல இருக்கிறார். அப்போது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதனால அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும்போது இந்த நேரம் மிக மிக ரொம்ப கவனமாக இருக்கும். நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும். ஜீரண தொல்லைகள் ஏற்படும். திடீர்னு உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அது ஒரு சில கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும். மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. நீங்களாக போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு சில கெட்ட பேர் வாங்குறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க, ஆனால் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வரன் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களே கொஞ்சம் தள்ளி போடுறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்லாம் கிடைக்கும். அதோடு கூட சக கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பண தேவை இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி என்பவர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்க. அதோடு கூட மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும்.
பிரதோஷ நாட்களில் சனி பகவானையும் நந்தீஸ்வரரையும் போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.